வியூவர்ஸ், தைப்பூசத்தை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கக்கூடிய பழனி முருகன் கோவில்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அபூர்வமான காட்சிகள் தான் நமக்கு பிரத்யேகமாக கிடைச்சிருக்குங்க. தற்போது இந்த காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோங்க. ஒரு சிலருக்கு இந்த ஆசை நிறைவேறும், ஒரு சிலருக்கு நிறைவேறாமலும் இருக்கக்கூடுங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர அந்த முருகப்பெருமான தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைச்சிருக்குங்க. சாட்சாத் அந்த பழனி முருகன் கோவிலுக்கே நம்ம நேரடியாக போனாலுமே கூட இது போன்ற அந்த கடவுளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம கச்சிதமாக பார்க்க முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும். ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளிலேயே இருந்து முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அமைதியோடு பார்த்தீங்கன்னா மன நிறைவோடு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை மன திருப்தியோடும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தைப்பூசத்தை முன்னிட்டு நீங்களுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காட்சிகளை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தைப்பூச நாளில் அவங்களுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். அதற்கு நீங்களுமே காரணமாக இருந்ததால உங்களுக்குமே புண்ணியமானது வந்து சேருங்க. மேலும் பழனி முருகன் கோவிலுடைய கருவறையில் எண்ணற்ற அதிசயங்களானது நடக்க கொடுங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் முருகப்பெருமான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறாரு. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அங்கு சிலையாக இல்லை, சிலை ரூபத்தில் அங்கு உயிர் பெற்று முருகப்பெருமான் அமர்ந்து இருக்காரு, நின்று கொண்டு இருக்காரு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமானுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வியர்வை துளிகளானது வருகிறது. இந்த வியர்வை துளிகள் எல்லாம் சேர்ந்துதான் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தீர்த்தமானது பல நோய்களை பார்த்தீங்கன்னா தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருந்த தைப்பூச திருவிழாவானது அனைத்து முருகன் கோவில்களிலுமே கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது பழனி முருகன் கோவிலில் பழனிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு சில அற்புதமான பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகளானது கிடைச்சிருக்குங்க. இந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போது ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்குமே புண்ணியமானது கிடைக்கும். இதுதாங்க அந்த ஒரு பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சி. அதாவது நம்முடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு நடத்தப்படுகின்ற அபிஷேக காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. பார்க்கும்போது கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் உச்சரித்து கொண்டே பாருங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த பழனி முருகன் கோவிலுடைய இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய முகத்துல வியர்வை துளிகளானது வருவதாக சொல்லப்படுதுங்க. இந்த வியர்வை துளிகள் எல்லாமே கலந்துதான் பார்த்தீங்கன்னா தீர்த்தமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தீர்த்தமானது ரொம்ப ரொம்ப அபூர்வமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்த்தமானது அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதாவது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயமானது பழனி முருகன் கோவில்ல நடந்துட்டு இருக்குங்க. இரவுல வியர்க்கைக்கூடிய முருகனுடைய சிலையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது சிலைக்கு எப்படி வேர்வை வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அங்கு பார்த்தீங்கன்னா சிலை மட்டும் கிடையாதுங்க, முருகப்பெருமான் உயிர் பெற்று அங்கு சிலையாக நின்று கொண்டு இருக்காரு. அதனால தான் இந்த ஒரு அதிசயமானது நடந்துட்டு இருப்பதாக இந்த விஷயத்தை அறிந்த பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவபாசனம் என்ற இந்த தண்டாயுதபாணி சிலையுடைய பிரதான அம்சமே இரவு நேரத்தில் இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா வியர்வை துளிகளானது வருமாங்க. அதுதான் இந்த நவபாசன சிலையுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வியர்வையானது பெருக்கெடுக்குமா.
இருக்குமாம். அந்த ஒவ்வொரு வியர்வை துளியிலையுமே அறிவியலை மிஞ்சக்கூடிய அளவுக்கு மருத்துவத்தன்மையானது இருக்கிறது. அதனால தான் இங்கு தினந்தோறுமே ராக்கால பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலேயுமே சந்தனம் பூசப்படும். மேலும் சிலைக்கு அடியில ஒரு பாத்திரமும் வைக்கப்படுமாங்க. மறுநாள் அதிகாலை சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்துல வியர்வை துளிகளானது பச்சை நிறத்துல ஒட்டி இருக்குமாங்க. கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலையுமே வழிந்து வரக்கூடிய வியர்வை நீரானது சேகரிக்கப்படுமாங்க. இதனை தான் நம்ம கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயங்க. இந்த சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் அது அருமருந்தாகவும் பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறது. அதனால தான் இதை பிரசாதமாக பெறுவதற்காகவே இந்த விவரம் தெரிந்தவர்கள் நூற்றுக்கணக்கில் பார்த்தீங்கன்னா காலை 4 மணிக்கு கோவிலில் குவிந்து விடுகிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா கிமு 500ல் இருந்தே இம்மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் வாழ்வதற்கான தடயங்கள் அதிக அளவில் கிடைத்து இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பக்தர்கள் அதிக அளவில் தினமுமே வந்து செல்லக்கூடிய திருத்தலம்னா அது பழனி தாங்க. சித்தர்கள் பலருமே வாழக்கூடிய மலை என்றும் கருதப்படுகிறது. சிவபக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே போலதான் முருக பக்தர்களுக்கு பழனி மலை என்று கருதலாங்க. இங்கு சித்தர்கள் மட்டுமல்லங்க, பக்தர்கள் பலருக்குமே முருகப்பெருமான் குழந்தை வடிவில் வந்து காட்சி தரக்கூடிய அதிசயமானது இன்றளவுக்குமே நிகழ்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய முறையானது உருவான இடமுமே இந்த பழனி மலை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருள் நிறைந்த பழனி மலை மட்டுமல்லங்க, இங்கு அனைத்து முருகப்பெருமானுடைய அற்புத அருட்கருணையை போற்றி கூறக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்குங்க. அப்படி முருகனுடைய அருள் எப்படிப்பட்டது என அனைவருமே உணரச் செய்வது இந்த பழனி மலை தங்கத்தேர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்வது இந்த பழனி. பழனி ஊருக்குள்ள அமைந்து உள்ள திரு ஆவினன்குடி என்பதுதான் உண்மையான படை வீடு. இருந்தாலுமே பழனி மலை மீது அமைந்து உள்ள தண்டாயுதபாணி கோவிலையே பக்தர்கள் படை வீடாக கருதி வழிபாடுகள் செய்கிறாங்க. ஆனாலுமே பழனி சென்று முழு பழனியும் பெற வேண்டும் என்கிறவர்கள் முதலில் ஊருக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலத்திற்கும் அருகில் உள்ள இடுமன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகே பழனி மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதிசயங்கள் பல நிறைந்தது தான் இந்த பழனி மலை என்று அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாத்தீங்கன்னா பாடி இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய முருகன் கையில பாத்தீங்கன்னா தண்டம் ஏந்திய நிலையில ஆண்டி கோலத்துல நின்ற கோலத்துல காட்சி தருகிறார். இங்கு இருக்கக்கூடிய முருகன் சிலையானது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும். நவபாசனத்தால் ஆன இந்த சிலையில பட்டு பெறப்படுகின்ற பிரசாதங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பல விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அதிசயத்தை இன்றுமே நம்ம பழனியில காணலாங்க. மலை மீது போகர் சித்தருக்கு ஜீவ சமாதியானது உள்ளது. இது பழனி மலை பற்றி அனைவருமே அறிந்த ரகசியம் தாங்க. ஆனால் பழனி முருகன் கோவிலானது தங்கத்தேர் உருவான கதை பற்றி பலருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. அதாவது பழனியில நடைபெறக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு. முதலில் பழனி மலை கோவில்ல தான் தங்க ரதமானது அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களிலையும் தங்கத்தேரானது அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவமுமே நடத்தப்பட்டது. முருகனை மனதார நம்பி வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிக பெரிய சாட்சியாக இன்றளவுக்கும் இருப்பது இந்த பழனி தங்கத்தேர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பழனியில சாது சாமி என்று இருந்து வந்தார். அவர் தினமுமே மலை மீது ஏறி சென்று விட்டு முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகிறார் என கேட்டால், இனி மீண்டும் முருகனை நாளை தானே தரிசனம் செய்ய முடியும், அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டுமே என்பாராம். அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசிக்கிறார். முருகேச முதலியார் பழனி கோவில்ல நிர்வாகியாக இருந்தார். சாது சாமியிடம் சென்று, சாமி, என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது, ஆனால் பல காலமாகவே எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய குறைப்போக நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட சாதுசாமி, இந்த மலையை நிரம்பி வலிக்கக்கூடிய அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்றார். சிறிதுமே யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்தும் பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார். அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நினைக்கிறது. மலையில வழிந்து ஓடக்கூடிய அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார். சிறிது நாட்கள்ல முருகேச முதலியாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்கல பழனி மலைக்கு ஓடி வந்த
முருகேச முதலியார் சாது சாமி காலில் விழுந்து, சாமி நான் ஒன்று கேட்டேன், ஆனால் முருகன் எனக்கு 2ஆக கொடுத்து விட்டார். முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார். அதற்கு பதிலளித்த சாதுசாமி, நீ கொடுத்தா முருகன் வாழப் போகிறார், அனைத்துமே அவனுடையது, உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்து வை என்றார். உடனே முருகேச முதலியாரும் பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்தார். அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தான் இன்றுமே பார்த்தீங்கன்னா பழனி மலையில பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே பவனி வந்து கொண்டு இருக்கு. நாளைக்குமே பவனி வரப்போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்த உடனேயே இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றுமே முக்கிய வழிபாடாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தங்கத்தேர் இழுப்பதற்கு 2000 தேவஸ்தானத்துல செலுத்த வேண்டுங்க. தினமுமே மாலையில நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவத்துல அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் இந்த கோவிலில் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். எங்களுடைய வீடுகளிலேயே கூட பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு தான் சென்று குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு அடுத்த 2 மாதத்திற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியானது கிடைத்தது. அடுத்த 1 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தை பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. மேலும் இது போன்ற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் உங்களுடைய வீடுகளில் நடந்திருக்கா அப்படிங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.